24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து ₹50 டிஸ்கவுண்ட் பெறுங்கள். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி 18,500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக சென்னை காவல்துறை தகவல் தெரிவித்துள்ளது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். நாளை தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? நாளை தமிழகம் முழுவதும் நாடாளுமன்ற தேர்தலானது நடைபெறுவதை ஒட்டி தமிழக காவல்துறை சார்பில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னையில் மட்டும் 18,500 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக சென்னை காவல்துறை தரப்புல தகவல் ஒன்றுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நாளை அமைதியான முறையில் பொதுமக்கள் வாக்கு செலுத்தும் வகையில் அனைத்து விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் சென்னை காவல்துறை சார்பாக செய்யப்பட்டுள்ளதாக சென்னை காவல்துறை ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக பதட்டமான வாக்குச்சாவடிகள் எவை, மிக பதட்டமான வாக்குச்சாவடிகள் எவை என்பதை சென்னையில் கணக்கிடப்பட்டு அதில் கூடுதலாக பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட உள்ளதாகவும் சென்னை காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை காவல்துறையினர் மட்டுமின்றி அது மட்டுமின்றி துணை ராணுவத்தினரும் இவர்களுடன் கூடுதலாக இணைந்து இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 7 கம்பெனி துணை ராணுவத்தினர் இதுவரை சென்னையில் வந்துள்ள நிலையில மேலும் 2 துணை ராணுவத்தினர் வர உள்ளதாகவும் சென்னை காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வாக்குச்சாவடியில் இருந்து 500 மீட்டர் இடைவெளியில் அனைத்து விதமான போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. உள்ளே வரக்கூடிய நபர்கள் அனைத்துமே முழு சோதனைக்கு உட்பட்ட பின்னரே உள்ளே அனுமதிக்கப்பட இருப்பதாகவும் காவல்துறை தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் போக்குவரத்து வசதிக்காக எந்த விதமான வாக்காளர்கள் செலுத்த வரும்போது அவர்கள் எந்த விதமான இடைஞ்சலுக்கும் ஆளாகும் வகையில போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வண்ணம் போக்குவரத்து போலீசாரும் இவர்களோடு இணைந்து பாதுகாப்பு பணியில ஈடுபட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொடர்ச்சியாக இது தொடர்பாக கூடுதலாக எந்தெந்த வாக்குச்சாவடியில் கூடுதலாக போலீஸ் பாதுகாப்பு ஏற்படுத்தலாம் என காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் நேரடியாக சென்று அனைத்து விதமான ஆய்வு செய்யும் பணியில தற்போது ஈடுபட்டு வருகிறார். தற்போது கிண்டியில் இருக்கக்கூடிய மடுவாங்கரை பள்ளி மற்றும் தீநகரில் நியூ போக்கில் இருக்கக்கூடிய பள்ளி என பதட்டமான மற்றும் மிக பதட்டமான வாக்குச்சாவடிகள் என என்பதை கண்டறிந்து அங்கு ஆய்வு மேற்கொண்டு கூடுதலாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளன, எதை போடலாம் என கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பொதுமக்கள் நாளை அமைதியான முறையில் வாக்கு செலுத்தலாம் எனவும் சென்னை காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. முழு விவரங்களுக்கு நன்றி சாலமன். 24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து ₹50 டிஸ்கவுண்ட் பெறுங்கள்.